ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அரசியலை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, புதுசா நம்ம பொது பிரச்சனைகளை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாபிக் ஒன்று கையில் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தா சமீப காலமா பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பயங்கரமா போயிட்டுன்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரர்களுக்கும் பைக் டாக்ஸி ஓட்டுகிறவர்களுக்கும் பிரச்சனை நடந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னதான்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப அலசி ஆராய்ச்சி பார்த்தா தான் சிலர், அதாவது எனக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஆட்டோக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஸோ நீ அதை பற்றியும் பேசு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ரேபிடோ, பைக் டாக்ஸி தெரியல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடகர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வண்டி ஓட்டுவாங்க. ஸோ அவங்கள இதை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இதை பற்றி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஆட்டோக்காரர்கள்லாம் இருக்காங்களே, ஆட்டோக்காரர்கள்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ ரஜினிகாந்த் சார் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டே ஒன்று பாடியிருப்பாரு, நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன். ஸோ இதுல இந்த ரேட்டுக்காரன் அப்படின்ற ஒன்று இப்போ மறைஞ்சி போச்சா அப்படின்ற ஒரு விஷயம் தான் பப்ளிக் மத்தியில பேசப்படுதுன்னு சொல்லாங்க. எல்லா பப்ளிக்கும் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, பொதுவாகவே ஆட்டோக்காரர்கள் மேல என்ன அவங்களுக்கு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கே இருக்கு. ஏன்னா எனக்கே நடந்த சம்பவமும் இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம், நான் உதாரணத்தை நான் சொல்றேன் கேளுங்க. நைட்டு கரெக்டா ஒரு 10 மணி இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட மேக்சிமம் 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அந்த 1 கிலோமீட்டருக்கு அவர் கேட்கிற சார்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 150 ரூபா கேட்கிறாரு. எது? 1 கிலோமீட்டருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மரியாதைன்ற ஒரு விஷயத்துல நம்ம ஆட்டோக்காரங்கெல்லாம் அது மறந்துடுறாங்க. நான் எல்லாருமே நான் குறிப்பிட்டு நான் சொல்லவே இல்லை. சில ஆட்டோக்காரர்கள்லாம் என்ன பேசுறதுன்னா, எதனா ஒன்று கேட்டுன்னு வச்சுக்கிறோம், ஒரு மரியாதையை பேசுறேம்மா, இஷ்டம்தான் கூடு, கஷ்டம்தான் கிளம்பு, அப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றது, இதெல்லாம் ஏன் இதை மாதிரி நீங்க பேசுறதுனாலதான் ஆட்டோக்காரர்கள் மேல இருக்கிற ஒரு மரியாதையே போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கல, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ ஏதாச்சும் ஒன்று போறாங்க, அம்மா இங்க போனோம்பா அப்படின்னா, இல்லம்மா மீட்டருக்கு மேல காசு கொடு. இப்போ அவங்க மீட்டரு போட்டேன்னு சொன்னா மீட்டருக்கு மேல எதனா காசு கொடுன்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கறது. அப்புறம் பாத்தீங்கன்னா தரைக்குறைவாக பேசுறது, ஏகப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இது உண்மை, இது நான் நேர்ல பார்த்தேன், நடக்கிறது. இது முன்பெல்லாம் ஆட்டோக்காரர்கள்லாம் எப்படி தெரியுமாங்க, அவங்க ஃப்ரீயா ஏற்றின்னு போவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன்மா, பரவாயில்லம்மா காசுலாம் இல்லைம்மா, நான் போற வழியில இறக்கி விட்டு போறேம்மான்னு சொல்ற ஆட்டோக்காரர் நிறைய பேர் இருக்காங்க. பிரசவத்துக்கு இலவசம் போட்டவன் யாரு? இப்போ அந்த மாதிரி நான் பார்க்கறதே இல்லையே. ஏன் அப்படி ஆச்சு? அதெல்லாம் மறந்தே போயிடுச்சு. ஆட்டோக்காரர்கள் மேல இருக்கிற ஒரு நன்மதிப்பே போயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க சிலரால். சரி, சம்பாதிக்கிற எண்ணத்தோட தவிர வேற எதுவுமே பண்றது இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு சிலர்லாம் வண்டி ஓட்டுவாங்க. அதாவது அவங்க குடிக்கிறது தெரியாத அளவுக்கு அவங்க ஒரு மாதிரி போவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். இதெல்லாம் ஏன் இது இந்த மாதிரி விஷயங்களால தான் ஆட்டோக்காரர்கள் மேல ஒரு பப்ளிக் இதுவா போயிடுச்சு. எதுக்காக பைக் டாக்ஸின்ற காரணங்கள்லாம் வந்துச்சுதான் இதனால தாங்க. ஒரு ரேட்டு, அதாவது ஒரு ரேட்னா ஒரு 50 ரூபானா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கொடுமா, எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரூபா கொடுமா பரவாயில்ல. 100 ரூபாய் வண்டி எடுத்தாலே 100 ரூபாய். இப்பெல்லாம் எப்படி நம்ம பேசுறாங்க, ஏம்பா வண்டி தொட்டாலே 100 ரூபாய், அது தருவா, அப்படிதான் அந்த மாதிரிதான் போகுது. என்னோட சுத்தி முக்காவாசி நண்பர்கள் ஆட்டோக்கார நண்பர்கள் தான். அவங்களாம் இப்படி இருந்தது நான் பார்த்ததே கிடையாது. ஆனா வெளியில இருக்கிறவங்க, அதாவது அவங்களுக்கு மைண்ட் டென்ஷன் இருக்கும், அது வரக்கூட பேசஞ்சர் மேல காட்டுறது. இந்த மாதிரி இருந்தா எப்படி? முன்னாடிலாம் ஆட்டோக்காரர்கள் நினைப்பா, ஆட்டோக்கார அண்ணன் பார்த்து பாருப்பா, ஆட்டோக்கார அண்ணன் பார்த்து பாருப்பா, ஆட்டோக்கார தாத்தா பார்த்து பாருப்பா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆட்டோக்காரன் மேல ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க நம்புவாங்க, ஆட்டோக்காரன் தெரியாதா, வாடா போலாம் ஆட்டோக்காரன் கேட்கலாம். இப்படிதான் யாருக்கும் தெரிய கூட ஆட்டோக்காரனுக்கு தெரியும், நன்மதிப்பு இருந்துச்சு. இப்போ பைக் டாக்ஸிக்குள்ள வரலாம். பைக் டாக்ஸி எதுக்காக வந்துச்சு? இந்த மாதிரி நீங்க ரேட்டு அதிகமா கேட்கறதுனால, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால பொதுமக்கள் பைக் டாக்ஸி மேல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. நீங்க கரெக்டான ரேட்டை போட்டு நீங்க கரெக்டா கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், எதுக்கு பைக் டாக்ஸில அவன் போறான்? எதுக்கு பைக் டாக்ஸி போறான்? யாராச்சும் இப்ப நான் என்னாச்சும் வெளியே போனா கூட அவனுக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு பைக் டாக்ஸில போயிடலாம், இல்ல ஓலா ஊபர் புக் பண்ணி போலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் தான் வருது தவிர ஆட்டோக்காரங்களை மறந்துட்டாங்க பப்ளிக். இது யாரால நினைச்சிட்டு இருக்கீங்க? மற்ற கம்பெனி வரதுனால கிடையாது, உங்களால மட்டும்தான். உங்க ஆட்டோக்காரங்களை போற நடத்துறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். அதுவும் எல்லா ஆட்டோக்காரனும் சொல்ல மாட்டேன் நானு. சிலர் பண்ற விஷயத்தாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாச்சு.
அப்புறம் இந்த பைக் டாக்ஸியை பற்றி நான் சொல்லி ஆகணும். பைக் டாக்ஸி வந்து இப்போ வந்து நம்ம அவன் நாமினல் ரேட் கொடுக்குறான். இப்போ பொதுவான ரேட் இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் போனால் கூட வந்து என்ன 80 ரூபா 85 ரூபா தான் ஆடுது. பட் அப்படி ஆட்டோவில் கிடையாதே. சரி, நீங்கள் ஆட்டோக்காரங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா 30 ரூபா கேட்டால் பரவாயில்ல. ரேப்பிடோ அந்த பைக் டாக்ஸிக்கு மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 20 ரூபா 30 ரூபா வந்து நீங்கள் போட்டு விடுனா பரவாயில்ல. நீங்கள் கேட்குறது 100 ரூபா 150 ரூபா ஜாஸ்தி. அப்புறம் எப்படி உங்களை லைக் பண்ணோம் பப்ளிக்கு என்ன தேவை, சீக்கிரம் ஆன் டைம் போகணும், யாரோட போனால் கரெக்டாக நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இதுதான் உண்மை. இப்போதைக்கு பப்ளிக் எல்லாம் விரும்புறது வந்து பைக் டாக்ஸினா எதுக்கு, நாமினல் ரேட்டு கரெக்டான டைமில் போயிட்டு அவ்வளோதான் விஷயம். நீங்களும் வந்து கரெக்டான டைமுக்கு நீங்கள் எல்லாமே இது பண்ணி பாருங்க, கரெக்டான காசு கேளுங்க. மீட்டருக்கு ஃபர்ஸ்ட் இந்த மீட்டருக்கு மேலேயே கேட்கக்கூடாதுங்க. எதுக்கு அவள் மீட்டர் வச்சிருக்கீங்க? மீட்டர் எதுக்கு, கரெக்டான ரேட்டை நிர்ணயம் பண்ணி அந்த காசு வாங்குறதுக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ணி மீட்டருக்கு மேலே காசு கொடுங்கன்னு இப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரி கேட்கறதுனால தான் இவங்க வந்தாங்க. அதே போல் வந்து உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஆட்டோக்காரர்கள்லாம் பண்ணுற விஷயத்த கேளுங்க. இன்னைக்கு கூட ஒரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி வந்து அவர் ஆட்டோவில் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து டீ குடிக்கும் போது இங்கே வா, இங்கே ரேப்பிடோ வா, நீ இன்னொரு வாட்டி இந்த பக்கம் உன்னை பார்த்தோன்னா வந்து உன்னை சாவி வண்டியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறாங்க. சிலர் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பைக் டாக்ஸி ஓட்டுற வந்து அவனுடைய வாழ்வாதாரம் பற்றி உங்களுக்கு தெரியுமாங்க? அவன் என்ன படித்தவன் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பிஇ பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு MBA படித்தவெல்லாம் வந்து 2 வீலர் ஓட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா வேலை வந்து அந்த டைமில் கிடைக்கல, சரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து காசு சம்பாதிக்க பார்க்குறான். எத்தனை பேர் வந்து ஊர்லேருந்து வந்து இங்கே சென்னையில் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க தெரியுமா? ஊர்லேருந்து அவங்க ஊரில் வந்து வாழ்வாதாரம் கிடையாது, அதுக்காக இங்கே வந்து பைக் டாக்ஸி ஓட்டி சம்பாதிக்கிறான். அவனை போயிட்டு நீங்கள் ஆட்சி மிரட்டுறீங்களே. அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க அப்பா முடியாமல் இருப்பார், இல்லை அவங்க அம்மா முடியாமல் இருப்பாங்க, இல்லை அவங்க தங்கச்சி படிக்கிறதுக்காக வண்டி ஓட்டுறான். இப்போ உங்கள் வாழ்வாதாரத்தை பேசுகிற நீங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? கவர்மெண்ட் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? இல்லை எல்லா கம்பெனி எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. வேலை கிடைக்காதவர்கள் இதை பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க. எல்லாரும் சொல்றீங்க நீங்க எப்படி உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க? ஆல்ரெடி வந்து ஒன்றிய அரசு வந்து அனுமதி கொடுத்தாச்சுங்க. இங்க வந்து சரியா வந்து நடைமுறைப்படுத்தல, இதுதான் விஷயம். பட் ஆனா வந்து அலோவ் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஓட்டலாம்னு சொல்லிட்டு. ஒரு 3 நாள் முன்னாடி கூட பாருங்க வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து தெளிவான டீட்டெயில் கொடுத்திருந்தாரு. இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கரெக்டான முறையில் வகைப்படுத்தணும், ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் ஒன்றிய அரசு வந்து ஆல்ரெடி வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க, ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காருங்க. பைக் டாக்ஸி என்பது நான் மட்டும் முடிவெடுக்கின்ற விஷயம் அல்ல, ஒன்றிய அரசு இணைந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஒன்றிய அரசு ஏற்கனவே இந்த பைக்குகளை வாடகை ரீதியாக பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. அப்புறம் ஏன் இன்னமும் வந்து நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அது என்ன பிரச்சனை? சிலர் நான் சொல்றேன், அதாவது தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பைக் டாக்ஸி பொறுத்த வரைக்கும், அதாவது ரேப்பிடோன்ற தனியார் நிறுவனம் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஏக்கோ நிறுவனம் மூலியமாக. அதாவது நீங்க பயணம் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் 5 lakhs rupees இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும், இது தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது வந்து ரேப்பிடோ பயணிக்கிறவர்கள் பைக் டாக்ஸி பயணிப்பவர்கள் யாரான்னு சொல்லிக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் இருக்குது, 5 lakhs rupees சொல்லிட்டு கவர் இருக்குது, ஏக்கோ நிறுவனம் மூலியமாக இருக்குது. இதை நான் வந்து தீர விசாரிச்சு தான் நான் உங்ககிட்ட வந்து நான் வெளிப்படுத்துகிறேன். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆட்டோக்காரர்கள் மேலேயே நான் வந்து குற்றம் சொல்ல வரவில்லை. அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது, எல்லாமே கரெக்டு, எல்லாமே ரைட். ஆனால் வந்து சில விஷயங்களை வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காகவே வந்து நீங்கள் இப்பெல்லாம் இப்படி பேசக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இதனால மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம், மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் பொங்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட மோட்டிவ் என்ன? உங்களுக்கு காசு சம்பாதிக்க முடியல, எல்லாம் வந்து பைக் டாக்ஸிக்காரன் எடுத்துன்னு போகலாம், அந்த ஆடங்கம் தான் தவிர மக்கள் மீது வந்து முழுசா வந்து உங்களுக்கு வந்து பாசமோ இல்லை அவங்களுக்கு இங்கே போராடுற குடும்பமோ கிடையாது. அதான் உண்மை, இதுதாங்க ஃபேக்ட். இது நம்பனால இதான் உண்மை. நான் ஒன்றும் தவறாக பேசல. ரேப்பிடோ பைக் டாக்ஸிலும் தவறு நடக்குது. சிலர் என்ன பண்றாங்க, அவங்களும் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, அதாவது பெண் பேசஞ்சர் யாருன்னா வந்து அவங்க தவறாக நடக்க முயற்சி பண்றது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க மேல சட்டப்படி கிளியரா அவங்க ஆக்ஷன் எடுக்கப்படும் அவங்க மேல. அதே போல வந்து ஆட்டோக்காரர்கள் வந்து இப்ப சொன்னாங்கன்னு சொல்லல, அவங்க வந்து இந்த அளவுக்கு பாசமா இருக்கிற நீங்க அப்புறம் ஏன் வந்து மீட்டருக்கு மேல காசை கொடு, பப்ளிக்கை மிரட்டுறது? இப்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அண்ணனோட ஆட்டோக்காரன் எப்படி பேசுறாரு, நீங்க வீடியோ பாருங்களேன். அள்ளியா கொடுக்குறாங்க, எல்லாம் பிச்சைக்காரச்சிங்க தான் வருதுங்க, பிச்சைக்காரங்க தான் வராங்க. நாங்கள் நிற்கிறேன், இங்கே நிற்கிறாங்க, வெளியே வந்தா நான் உங்கள் அமௌண்ட் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, உனக்கு நல்லா இருக்கா?
என் வீட்டு வந்தேன் வந்து அப்போ உனக்கு எவ்வளோ திமிரு உனக்கு? பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான வந்து விஷயங்கள், இந்த பேச்சு, இதெல்லாம் பார்த்தனா வந்து உங்களுக்கு யாராவது உங்க ஆட்டோல ஏறணும்னு சொல்லிட்டு தோணுமா? இது என்னது? இது மற்றவர்களை நம்ம குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம என்ன பண்றோன்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோக்கார நண்பர்கள், அண்ணன்கள், தாத்தாக்கள், எனக்கு ஏகப்பட்ட பேர் நண்பர்கள் இருக்காங்க. அவங்களாம் இப்படி இல்லை. சிலரால் வந்து இந்த மாதிரி உங்க தொழில் பாதிக்குதுன்னா அது காரணம் பைக் டாக்ஸி கிடையாது, நீங்க மட்டும்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்து ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதுல ஒரு ஆட்டோக்காரர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு வந்து இலவசமான பேருந்துகள் விட்டதுனால எங்களுக்கு வாழ்வாதாரமே போச்சு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல எப்போ லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் விட்டாங்களோ அப்பயே எங்களோட வாழ்வாதாரம் அடிபட்டுச்சு. இது என்ன மனநிலையில அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அரசு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு உரிமை கொடுக்கறதுக்காக, அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காகவும் இதை பண்றாங்க. அது எப்படி வந்து உங்க வாழ்வாதாரம் பாதிக்கும்? இதுல எந்த விதத்துல என்ன பேச்சு? இது தவறான பேச்சு இல்லையா? அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் உங்க வீட்டுல பெண்கள் வந்து போறது இல்லையா? இலவச பேருந்து நீங்க தான் கொண்டு போய் விட்டுட்டு இருக்கீங்களா? அவங்களும் பஸ்ல போறாங்களே, அவங்களுக்கும் அந்த ஏதாச்சும் வேலைக்கு போறாங்க, ஒரு 15,000 ரூபாய் சம்பளம், 15,000, 10,000 ரூபாய், 15,000 சம்பளம் வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு பஸ் ஃபேரே பாத்தீங்கன்னா ஒரு 2,000, 3,000 மாசம் வந்துடும். அப்புறம் கையில எவ்வளவு வரும்? அதை மிச்சப்படுத்தி கொடுக்கறது எதுங்க? இந்த இலவச பேருந்து தானே. அதையே நீங்க ஒரு கீழ்த்தரமா பேசுறீங்களே, எப்படி இது? ஏன் உங்க வீட்டுல யாருமே பேருந்துல போக மாட்டாங்க வீட்டு பெண்கள்லாம்? இப்போ இந்த இலவச பேருந்து பத்தி பேசின அண்ணங்கிட்ட நான் ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புறேன். ஆனா ஒண்ணு இல்லைண்ணே, இப்ப நீங்க சொல்றீங்க இலவச பேருந்தால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, இப்போ வந்து அவங்க ஃப்ரீயா போறாங்க பஸ்ல, அதை விட்டுருங்க. சரி, ஒருவேளை நீங்க பஸ்ல இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இன்னொரு ஆட்டோ கிட்ட சொல்லி நீங்க கேட்குறீங்க ரேட் 200 ரூபாய், 250 ரூபான்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டருக்கு அது கொடுத்து போனா உங்களுக்கு ஓகேங்களா? இப்படி யோசிக்கணும். இப்ப நீங்க இப்படி யோசிக்கிறீங்களே, இதனால போச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே யோசிக்கணும். அதாவது உங்களை பத்தியே யோசிக்க கூடாது. உங்களை பத்தியே நான் என்ன காசு சம்பாதிக்கணும் யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒருவேளை வந்து கஸ்டமர் வரா போனா உங்களுக்கு என்ன ஆகும்? கஸ்டமர் மேல கோபம் வரும். கோபம் வந்தா என்ன ஆகும்? உங்க சண்டையாகும். உங்க ஆட்டோக்காரர்கள் மேல வந்து ஒரு நம்பிக்கை தன்மை போயிடும். இவங்க என்னடா இவங்க சும்மா இப்படிதானே திட்டுவானுங்க, இவங்க கூட போனாலே வெறுப்புடா. அதாவது உங்க ஆட்டோல ஏறினாலே டென்ஷன் ஆவாங்க. இதுதான் நடக்கும்.